தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். 6வது வசனம் வாசிங்க. கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். 7ஆம் வசனத்திலே அவரை தேடுங்கள் என்று 3 வசனமும் கர்த்தரை தேடும்படி தேவ ஜனத்துக்கு அறிவுறுத்தப்படுகிறது. ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களோடு அடிக்கடி தீர்க்கதரிசிகள் மூலமாய் சொன்ன ஒரு கருத்து தான், என்னை தேடுங்கள். அல்லேலூயா. இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி, அவர் தீர்க்கதரிசி, அவருடைய அப்பா பேரண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தீர்க்கதரிசி புத்திரனும் அல்ல தீர்க்கதரிசியும் அல்ல என்று சொல்லுகிறார். வேதத்தில் தீர்க்கதரிசிகள ஷெப்பர்டாக இருந்து ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவர், அத்திப்பழங்களை புரைக்கி கொண்டிருந்தவர் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ ஆண்டவர் உசியா ராஜா ஆட்சி செய்த காலத்தில் இவர் சில ஆண்டுகள் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லியிருக்கிறார். குறிப்பாக இஸ்ரவேல் ஜனங்களோடு சொன்ன வார்த்தை, ஆண்டவர் இந்த இடத்துல கத்த என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொல்லும்போது, வரக்கூடிய காலங்களிலே, அதாவது உசியாவுக்கு பின்பு ஸ்தோத்திரம் அவனுடைய குமாரன் யோதாம் ஆட்சிக்கு வருகிறார். 2 பேரும் ஓரளவு பரவாயில்லாம ஆட்சி செய்கிறார்கள். அதற்கு பின்பு ஆகாஸ் ஆட்சி செய்கிறார். அதாவது உசியாவுடைய ஆளுகைக்கு ஒரு 40 ஆண்டுகளுக்கு பின்னால் அவனுடைய பேரன் ஆட்சிக்கு வரக்கூடிய நாட்களில், அவனுடைய பேரன் பெயர் ஆகாஸ். அவர் ரொம்ப ஒரு விக்கெட் கிங். அவனுடைய காலத்தில் இஸ்ரவேல் தேசத்தில் பெரிய அழிவு வருகிறது. ஆண்டவர் அவருடைய பாவத்து நிமித்தம் அவருடைய சத்துருக்கள் கையில் ஒப்பு கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களில் சுமார் 1,20,000 பேரை சீரியர்கள் ஒரே நாளில் கொன்று குவிக்கிறார்கள். இன்னும் 2 லட்சம் பேர் சிறைப்பட்டு போகிறார்கள். ஸோ யூதாவின் மக்களை சீரியர்களுக்கும் இஸ்ரவேல் கையிடத்திலும் ஆண்டவர் ஒப்படைக்கிறார். அவர் நியாய தீர்ப்பு இருக்கிறது. ஆகையினாலே அவைகளுக்கு நீங்கள் தப்பி பாதுகாப்பாக நன்றாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யுங்க? தேடுங்கள், என்னை தேடுங்கள். God said to Israel, ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலமாக சொல்லும்போது, என்னை தேடுங்கள், நீங்கள் பிழைப்பீர்கள். ஸ்தோத்திரம். அடுத்த வார்த்தையில் சொல்லுகிறார், பெத்தேலை தேடாதீர்கள், கில்காலை. 3 இடத்தை குறிப்பிடுகிறார். இந்த 3 இடங்களும் யோசுவாவின் காலத்தில் நல்ல ஆசீர்வாதமான இடங்களாக இருந்தாலும், பிந்தின காலத்தில் இப்ப இந்த இடங்கள் ஒரு விக்கிரக ஆராதனையினுடைய சென்டராக இருந்தது. These places were headquarters of idol worship for Israel. ஸோ ஆண்டவர் சொல்ற, அங்கெல்லாம் போகாதீங்க, அந்த இடங்களும் பாழாய் போய்விடும், அந்த இடங்களையும் சிறைபிடித்து கொண்டு போய் விடுவார்கள். நானோ என்றென்றைக்கு இருப்பேன், என்னை யாரும் அசைக்க முடியாது, நான் சிறைப்பட்டு போக மாட்டேன், என்னை மேற்கொள்ள யாருமே கிடையாது. ஆக என்னை தேடினால் நீங்க என்ன செய்வீங்க? பிழைப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். அல்லேலூயா. 6வது வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற ஆமோஸ் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தரை தேடுங்கள். தேவன் சொன்ன வார்த்தையை திரும்ப அவர் ஜனங்களுக்கு என்டோஸ் பண்ணும்படிக்கு கர்த்தரை தேடுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தையை பெற்ற ஆமோஸ் ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், seek the Lord, you shall live. கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது என்ன செய்யுங்க? பிழைப்பீர்கள் என்று சொல்லுகிறார். குறிப்பாக 7வது வசனத்தின் கடைசி பாகத்தில் பார்க்கும்போது, அவரை என்ன செய்யுங்க? தேடுங்கள் என்று சொல்லி
அவரை குறித்த ஒரு சில டெஃபனிஷனை அங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அவர் அருமீனையும் மிருக சிருஷ்டித்தை உண்டாக்கினவர். அவரை தேடுங்கள். அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, அவர் நட்சத்திரங்களை அருமீனையும் மிருக சிருஷ்டித்தை உண்டாக்கினவர். நட்சத்திரங்களை உண்டாக்கின அவரை என்ன செய்யுங்க? தேடுங்கள். வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் சகல நட்சத்திரங்களை என்ன செய்தாராம்? பெயரிட்டு அழைக்கிறார். வானத்தில் காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள் இங்கே 7 ஸ்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நட்சத்திரங்கள் பெயர்களை குறிப்பிட்டு சொல்லுகிறார். இவைகளை உண்டாக்கினவரை தேடுங்கள். இரண்டாவது சொல்லுகிறார், மரண இருளை விடிய காலமாக மாற்றுகிறவர். நல்ல இருள் இருக்கிறது, மரண இருள், டார்க்னஸ், அதை அதிகாலையிலே வெளிச்சமாக நினைச்சுகிறார். நீங்கள் நான் சொல்லுவோம், சூரியன் உதிக்கிறது ஆகையினால இருள் மறைந்து போகிறது என்று சொல்லுவோம். சூரியனை உதிக்க செய்கிறவர் யார்? சூரியனை தன் பாதையில் ஓடச் செய்து ஒவ்வொரு தேசத்தில் இருக்கக்கூடிய இருளை மாற்றி வெளிச்சமாக்கிறவர் யார் என்று சொன்னால் அது தேவனுடைய செயல். சூரியன் இன்றைக்கு இந்தியாவில் உதயமாகாமல் அல்லது ஒரு சில நிமிடங்கள் நம்முடைய டவுன் பஸ்ஸை போல டிலே ஆகிவிட்டால் முழு உலகத்திலேயே பெரிய கொலாபரேஷன் நடந்துவிடும். இந்தியாவில் இந்த நேரத்தில் இந்த மினிட்ல அது உதயமாக வேண்டும் என்று சொன்னால் கரெக்டா அதே நேரத்தில் ஓடுகிறது, அதே நேரத்தில் அது தோன்றுகிறது. அது தோன்றாவிட்டால் அப்படியே இருள் தொடரும். ஆகையால் தான் மரண இருளை அதிகாலையிலே வெளிச்சமாக மாற்றுகிறவரை என்ன செய்யுங்க? தேடுங்கள். அல்லேலூயா. அடுத்தபடியாக சொல்லுகிறார், பகலை ராத்திரியாக்கி அந்தகாரப்படுத்துகிறவரை தேடுங்கள். 24 மணி நேரம் பகலா இருக்கும் என்றால் நாம் தூங்க முடியாது. ஸ்தோத்திரம். அதிக பகல் இருக்கும்போது கொடி செடிகள் பட்டு போய்விடக்கூடும். ஆகையினாலே ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது இந்த பகல் இரவாக மாறி மீண்டும் இருட்டாக என்ன செய்கிறது? இரவையும் பகலையும் உண்டாக்குகிறவரை என்ன செய்யுங்க? தேடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், அவர் சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியின் விசாலத்திலே ஊற்றுகிறவரை துதியுங்கள். ஆண்டவர் தான் சமுத்திரத்தில் கிடக்கிற தண்ணீரை எல்லாம் என்ன செய்து, ஸ்தோத்திரம், அதாவது சமுத்திரத்தின் தண்ணீரை வரவழைத்து அவைகளை பூமியில் ஊற்றுகிறார். சமுத்திரத்தில் கிடக்கிற தண்ணீரை எடுத்து பூமியின் மேல ஊற்றுகிறார். மழை பெய்கிறது என்று நாம் ஈஸியாக சொல்லுகிறோம். இந்த மழையை எப்படி பெய்கிறது? இந்த மழையை பெய்ய பண்ணுகிறவர் யார்? இந்த பூமியின் பரப்புகளிலே தண்ணீரை ஊற்றுகிற, மழையை பெய்ய பண்ணுகிற கர்த்தரை தேடுங்கள். ஜனங்கள் எல்லாம் ராஜாக்களை பார்த்தார்கள், ராஜாக்களுக்கு அஞ்சினார்கள். நல்ல ராஜா, மோசமான ராஜா என்றால் அதிகமாய் பயப்படுவார்கள், மோசம் செய்து விடுவான் என்று சொல்லி, பட் கர்த்தரை குறித்து டெஃபினிஷன் சொல்லும் போது நட்சத்திரங்களை உண்டாக்கினவர், அந்தகார இருளை பகலாக்கிறவர், பகலை இரவாக்குகிறவர், சமுத்திரத்தின் தண்ணீரை பூமியின் மேல் ஊற்றுகிறவர் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அந்த கர்த்தரை என்ன செய்யுங்க? தேடுங்கள். அல்லேலூயா. Who does the process of evaporation in this earth? மழை பெய்கிறது என்றால் யாரோ மேகத்தில் தண்ணீரை கட்டி வைக்கல, சமுத்திரத்தின் தண்ணீர் தான் மழையாக பூமியில் என்ன செய்து பொழிய பண்ணுகிறார். சமுத்திரத்தின் தண்ணீர் ஆவியாகி மேல போகுது, மேல போய் அது மேகங்களாகி காற்றினாலே அந்த மேகங்கள் ஸ்தோத்திர பூமி நிலப்பரப்புகளை கொண்டு வந்து அது மழையாக பொழிகிறது. இந்த செயலை ஆற்றுகிறவர் யார்?
Hallelujah. Hallelujah. Who does the process of evaporation? அதை நீங்கள் ஆமோஸ் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. அவர் வானத்தில் தமது மேலறைகளை கட்டி பூமியில் தமது கீழறைகளை அஸ்திபாரப்படுத்தி சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியினுடைய விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அல்லேலூயா. டாக்டர் ஹாலி என்பவர் பல ஆராய்ச்சியின் மூலமாக பல பரிசோதனை மூலமாக கண்டுபிடித்து வெளிப்படுத்தியிருக்கிற ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், ஸ்தோத்திரம், நம்முடைய இந்த பெரிய ஓஷன்ல டெய்லி இந்த எவாபரேஷன் சிஸ்டம் இஸ் டன் ஆட்டோமேட்டிக்கலி சைலண்ட்லி. நான் எங்க ஊர் ஒரு கடற்கரை அருகில் இல்லை, ஒரு 10-25 மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஊரு. சாயங்காலம் ஒரு 9 மணிக்கு பார்த்தாச்சுன்னா பயங்கரமான இரைச்சலின் சத்தம் கேட்கும். இப்போ கேட்குது, இப்போதான் இந்த காரெல்லாம் அதிகம் ஓடுறதுன்னு கேட்கும்னு தெரியாது. ஸ்தோத்திரம், நைட்டு 10 மணிக்கெல்லாம் பார்த்தாச்சுன்னா பயங்கர இரைச்சலின் சத்தம் கேட்கும்போது சொல்லுவாங்க, ஸ்தோத்திரம், சமுத்திரம் தண்ணீரை மேலே அனுப்புகிறது. அதாவது அந்த எவாபரேட் ஆகக்கூடிய அந்த சத்தம் என்று பெரியவர்கள் சொல்வதை கேட்டிருக்கிறேன். ஸ்தோத்திரம், silently the evaporation work is done properly in every day, in every second. அப்படி இல்லாதிருந்தால் இந்த பூமியெல்லாம் வனாந்தரமாய் போய்விடும். இந்த பூமியிலே நமக்கு மழை கிடைக்காது. எந்த அரசாங்கம் இதை செய்யவில்லை, தேவன் அதை செய்கிறார். அல்லேலூயா. இந்த ஹாலி என்கிறவர் என்ன சொல்கை ஆராய்ச்சியின் மூலமாய் கண்டுபிடித்திருக்கிற ஒரு ஸ்தோத்திர உண்மை என்னவென்று சொன்னால், 10க்கு 6, அதாவது 10 and 6 ஸ்கொயர், அதாவது 10 இன்ச்சு 6 இன்ச்சு ஆழம். 10 இன்ச்சுனா 12 இன்ச்சு ஒரு அடி. ஒரு இந்த நம்ம தரையோட வைத்துக் கொள்ளுங்கள், இது ஒரு அடி. 12 இன்ச்சுக்கு 12 இன்ச்சு, 10 இன்ச்சு ஸ்கொயர், 6 இன்ச்சு ஆழம். இந்த அளவுள்ள சமுத்திரத்தில் அது 12 மணி நேரம், அதாவது he found that 10 square inches of ocean surface yield 1 cubic inch of water in 12 hours. அதாவது 12 மணி நேரத்தில் இந்த 10 இன்ச்சு ஸ்கொயர் அந்த இதில் 6 இன்ச்சு ஆழமுள்ள இந்த தண்ணீரில் இருந்து எவாபரேட் 12 மணி நேரத்தில் எவாபரேட் ஆகக்கூடிய தண்ணீரின் அந்த பனித்துளியில் மேகத்து போகக்கூடிய தண்ணீரின் அளவு என்ன எவ்வளவுன்னு சொன்னாச்சுன்னா 16 அல்லது 17 ml. அல்லேலூயா. 16.300 ml என்று சொல்லுகிறார். அதாவது 100 ml நம்ம ஒரு 18 ml தண்ணீர் மேலே போகுது. ஸ்தோத்திரம், ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த 1 square mile, அதாவது 1 மைல் ஸ்கொயர்லேருந்து 6 இன்ச்சிலேருந்து எடுத்தாச்சுன்னா 6914 tons of water evaporated from the ocean. ஸ்தோத்திரம், 12 hours என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம், மெடிட்டரேனியன் சீயிலிருந்து இந்த சம்மர் சீசன்ல ஒரு நாளைக்கு அந்த கடல்ல இருந்து மேலே எவாபரேட் ஆகி மேகமாக போய் பூமிக்கு மழை பெய்வதற்காக அந்த மத்திய தரைக்கடலிருந்து ஒரு நாளைக்கு எவாபரேஷன் ஆகி போகக்கூடிய தண்ணீரின் அளவை சொல்கிறார். தேர் ஆர் 5000 millions of ton of water evaporated from the ocean, from the மத்திய கடலிலிருந்து ஒரு நாளைக்கு அவைகள் செய்யப்பட எவ்வளவு சொல்லுங்க, 5000 millions of tons of water evaporated from the Mediterranean Sea in a single day. அப்படி என்றால் வருஷம் முழுவதும் நடக்க வேண்டும் என்றால் மத்திய தரைக்கடல்ல தண்ணீரே இல்லாமல் ஆயிருக்கணும். ஆனால் மழை பெய்வதனாலும் பனிக்கட்டி கரைவதனாலும்
பூமியிலே பெய்யப்படக்கூடிய தண்ணீரின் அந்த நதிகளினாலும் அவைகள் அப்படியே சமநிலையில் இருக்கு. ரோமர்கள் வாழ்ந்த காலத்தில் தண்ணீர் அளவு எப்படி இருந்துச்சோ அது இன்றைக்கு கடல்ல தண்ணி வற்றாம இருக்கிறது. அல்லேலூயா. சோ இது வருஷம் முழுவதும் நடக்கிறது. இப்படி தண்ணீர் மேல போய் பூமியிலே மழையாக கொட்டுகிறது. இந்த அமைப்பை செய்து கொண்டிருக்கிற கர்த்தரை என்ன செய்யுங்க? தேடுங்கள். இன்னொருவர் இவ்விதமாக சொல்லுகிறார், ஒரு மைல், ஒரு ஸ்கொயர் மைல் and 6 inches இந்த டெப்த். ஒரு குளத்தில் ஒரு மைல் ஸ்கொயர் உள்ள அந்த இடத்து 5. இதே போல இத தண்ணீரை செயற்கை முறையிலே ஆவியாக்கணும் சொன்னாச்சுன்னா கிட்டத்தட்ட 30,000 டன் நிலக்கரி தேவையா. அப்போ ஒரு நாளைக்கு இந்த ஸ்தோத்திரம் மேகத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய தண்ணீரெல்லாம் சூடாக்குவதற்கு 6 trillion tons ஆஃப் நிலக்கரி தேவை என்று சொல்லுங்க. செயற்கையாக செய்ய வேண்டும் என்ற இதெல்லாம் சாத்தியமா? ஆண்டவர் சைலண்டாக இதை செய்கிறார். கர்த்தருடைய செயல் எப்பொழுதுமே ஆச்சரியமானது. இப்படி சமுத்திரத்தின் தண்ணீரை எடுத்து எவாபரேட் பண்ண வைத்து மேகங்களாக்கி, ஸ்தோத்திர மேகத்தின் மூலம் பல பகுதிகளுக்கு, பூமியின் பரப்பளவுக்கு, மரங்களுக்கு, செடிகளுக்கு, மனுஷர்களுக்கு மழையை பெய்ய செய்கிற கர்த்தரை என்ன செய்யுங்க? அவர் நாமம் கர்த்தர் என்பது அவர் நாமம் என்று சொல். இந்த தேவனை நீங்க தேடினால் நீங்கள் பிழைப்பீர்கள். அல்லேலூயா. இந்த தேவனை தேடுவீர்கள் என்றால் நீங்கள் வாழ்வடைவீர்கள். இப்படிப்பட்ட தேவனால் உங்களை வாழ வைக்க முடியும். நாம் இன்றைக்கு கெட்டு போய் இருக்கிறோம் என்றால் தேவனை தேட வேண்டிய பிரகாரம் தேடவில்லை. தேவனை தேடுவோம் என்றால் கர்த்தர் நம்மை எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க செய்வார், சுயித்திருக்க செய்வார். அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த வாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.